கைஸ், இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நவீன கால கிறிஸ்தவ ஆராதனைகள், கிறிஸ்தவ ஆராதனை மற்றும் கிறிஸ்தவ பாடலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்க்கையை, மனுஷனுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக, அவருடைய வார்த்தைக்கு நேராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது தான் கிறிஸ்தவ ஆராதனை மற்றும் பாடலுடைய நோக்கம். ஒரு காலத்தில் 90s 80s 2000 அந்த காலகட்டங்களில் வந்த பாடலில் பார்த்திங்க அப்படின்னா டிஜெஸ் தினகரன், நடராஜ முதலியார், இன்னும் வயலட் ஆரோன், சாரா நவ்ரோஜி, பர்க்மேன்ஸ் இப்படிப்பட்டவருடைய பாடல்கள் வந்து அதில் டியூனை விடையும் லிரிக்ஸுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அந்த வரிகள் மனுஷனுடைய இருதயத்தை தொடும். அந்த வரிகள் அவ்வளவு கருகலான வரிகளாக இருக்கும். பரிசுத்தனுடைய அபிஷேகத்தினால நிரம்பின வரிகளாக இருக்கும். அது மனுஷனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சுது. எதனால் அப்படின்னா, அந்த பாடல் எழுதின எல்லா அப்போஸ்தலருமே அவங்க தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட பாடல். அவங்களுடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட தருணங்களில் ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த வரிகளை தான் அவங்க பாடலாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பாடல்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை அதிகமாக தொடும், மனுஷனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்பும். இந்த காலத்தில் ஒர்ஷிப்பை பார்க்கும் பொழுது நம்ம அதிகமாக லிரிக்ஸை விடையும் டியூன்ஸுக்கும் வீடியோகிராஃபிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ வந்து சினிமாவில் கான்சர்ட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கிறிஸ்தவத்துலேயும் கான்சர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. கான்சர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. சினிமாக்காரங்க பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணக்கூடாது. நாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒர்ஷிப் நடத்துகிறீங்க, ஒரு கான்சர்ட் நடக்குது அப்படின்னா அந்த கான்சர்ட்டில் நோக்கம் என்ன அப்படின்னா ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்பணும், ஜனங்களுடைய அட்டென்ஷனை தேவனுக்கு நேராக திருப்பணும். அந்த வார்த்தை ஆராதனை எல்லாம் பயபக்திக்குரியதாக இருக்கணும். அந்த வார்த்தை ஆராதனை எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்புற விதமாக இருந்தால் தான் அது உண்மையான கிறிஸ்தவ ஆராதனை. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கும் நல்ல அருமையான பாடல்கள் இறங்குது, ஆனால் மேக்சிமம் நம்ம பாடல்களில் பார்க்கும்போது அதில் உண்மையிலே ஒரு தேவ ஆவியனுடைய பிரசனம் இல்லை, அந்த வார்த்தைகளில் ஒரு வெயிட் இல்லை, அந்த அபிஷேகம் அதில் இல்லாததை நம்மளால் உணர முடியுது. ஸோ நீங்கள் ஒரு கான்சர்ட் போனாலும் சரி, ஒரு பாடலை கேட்கும் பொழுதும் உண்மையிலே தேவ ஆவியனுடைய பிரசனம் இருக்கா என்பதை உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட அருமையான பாடலை நம்ம தெரிந்தெடுத்து நம்ம கேட்கும் பொழுது அது நமக்குள்ள ஜீவனாக இந்த கிரியை செய்யும். ஒர்ஷிப் நடத்துகிற ஒர்ஷிப் லீடர்ஸும் இந்த காரியங்களை மனதில் கொண்டு ஒர்ஷிப் பண்ணும்போதும் பாடல் எழுதும் போதும் தேவனுக்கு நேராய் அந்த மக்களுடைய அட்டென்ஷனை திருப்பும்படி நம்ம பண்ணோம்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென்.